நடிகர் ரவி மோகனுடைய குடும்ப பிரச்சனையானது நாளுக்கு நாள் ஒரு புதிய திருப்பங்களை எடுத்துட்டு இருக்குங்க. மனைவி ஆர்த்தி ரவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இதுவரைக்கும் அமைதியாக இருந்த ரவி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய மன வேதனைகளை வெளிப்படையாக பகிர்ந்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதாவது அவருடைய பேட்டியில வெளியான தகவல்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள்ல தீவிரமா பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆர்த்தியை பத்தி குஷ்பு அவர்கள் மிகப்பெரிய அளவுல பாராட்டுக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தியை சிங்கப்பெண் அப்படின்னு இவங்க வர்ணித்து பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எதையுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லாமல் தன்னுடைய லைஃப்பை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆர்த்திக்கு குஷ்பு அவர்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ரவி மோகனோடு ஏற்பட்ட இந்த பிரச்சனையானது கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கூட அவங்களால ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியுது. அவங்க வாழ்க்கையை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்காங்க. அதனாலேயே ஆர்த்தி நீங்கள் சிங்கப்பெண் தான் அது மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது ஆர்த்தியினுடைய அம்மா சிஎம் அவர்களை போய் நேரில் சந்தித்திருக்காங்க. ஸோ இது குடும்ப விஷயமா இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஸோ அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ரவிமோகன் தற்போதைய மனநிலையால் சினிமாவில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதாவது எனக்கு விவாகரத்து முடிகிற வரைக்கும் இனிமேல் நான் நடிக்க போகிறதே கிடையாது. மனரீதியாக நான் முற்றிலுமாக சோர்ந்து போயிருக்கேன். நான் நடிகன் தான், ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்னால் நடிக்க முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரவிமோகன் பார்த்திங்கன்னா கேமரா முன்னால் சந்தோஷமாக நான் நடிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாலுமே கூட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகம், எனக்கு வழிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதனால் இனி என்னால் கேமரா முன்னாடி சந்தோஷமாக நடிக்கிறது மாதிரி காட்டிக்க முடியாது, என்னால் அது முடியல அப்படின்னு ரொம்ப அழுது பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்பவே இவர் பிரேக் டவுன் ஆகிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா தன்னுடைய குடும்ப விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. மனசுக்குள்ளே இவ்வளோ வேதனையும் வலியும் இருக்கும் பொழுது நான் எப்படி என்னுடைய வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு குறிப்பிட்டிருக்காரு. இது வரைக்கும் தன்னை பற்றி பல விமர்சனங்கள் வந்திருந்தாலுமே கூட நான் அமைதியாக தான் இருந்திருந்தேன், தன்னுடைய தவறு அப்படின்னு எதுவுமே அதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ கெனிஷாவை கூட நீங்கள் இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் கெனிஷா என்னுடைய நல்ல தோழி அப்படின்னு மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நான் அமைதியாக இருந்ததுனால தான் எல்லாருமே என்னை வச்சு நல்ல கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, விளையாடிட்டாங்க. நான் ரொம்ப ரொம்ப சாதுவானவன், எதையுமே தாங்கிக்குவேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நானும் ஒரு மனுஷன்தான், எனக்கும் எல்லா வழியும் இருக்குது அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. ஸோ பேட்டியில் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்களை ரவிமோகன் பகிர்ந்திருந்தார். நான் ஏற்கனவே ஒரு முறை தற்கொலை முயற்சி செய்திருக்கேன், என்னுடைய குழந்தைகளை பார்க்க முடியாத வேதனை என்னை அந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்திருக்கக்கூடியது அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்காக மட்டும்தான். குழந்தைங்களை நேரில் பார்க்க முடியல, எல்லா எக்ஸ்பென்சிவுமே நான் தான் பார்த்துக்கிறேன், குழந்தைங்களாக இருக்கட்டும் ஆர்த்தியாக இருக்கட்டும் எல்லா செலவையுமே நான் தான் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போது என்னுடைய குழந்தைகளை என்னால் பார்க்க முடியல, குழந்தைங்களை ஸ்கூலில் கூட போய் பார்க்க முடியல, ஸ்கூலுக்கு கூட பவுன்சர்ஸோடு தான் அனுப்புகிறாங்க, யாருமே என்னை குழந்தைங்கள்ட்ட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கதறி பேசியிருக்காரு. ஸோ இதிலேருந்தே நல்லா தெரியுது ரவிமோகன் குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு. ஸோ இது மாதிரி தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசின அவர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் எல்லாரும் இறக்கத்தான் போகிறோம், நானும் ஒரு நாள் இறந்து தான் போவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவங்க யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நிச்சயமாக நான் தெரியப்படுத்திட்டு தான் போவேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு தெரிவிச்சிருக்காரு. ஸோ கண் கலங்கி பேசின ரவிமோகனுடைய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குங்க. அதுலேயும் மேலும் சர்ச்சையை வழிபடுத்தக்கூடிய வகையில் எனக்கோ அல்லது சைபர் புல்லிங் காரணமாக சென்னையை விட்டு போன கெனிஷாவுக்கோ ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக அதுக்கு பொறுப்பு யார் அப்படின்றத எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், யாருக்கும் எதுவும் தெரியாமலே போயிடக்கூடாது அப்படின்னு அவர் பேசியிருக்காருங்க. ஸோ பேரை நேரடியாக சொல்லாமல் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த கருத்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி ரவியினுடைய குடும்பத்தை நோக்கி இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் விவாதம் கிளம்பியிருக்கு.
கினிஷா தொடர்பாக எழுந்த சர்ச்சையும் கூட அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டவர் அந்த ஒரு பொண்ணு தான். நான் ஏன் என் வாழ்க்கையிலிருந்து வெளியே வர விரும்பினேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மனித நேயத்தோடு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த உறவையே ரொம்ப கேவலமாக பேசி அவர் அந்த சென்னையை விட்டே வந்து கிளம்புற நிலைமைக்கு வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு வந்து பேசியிருந்தார். ஸோ அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து பேசிய அவர் பார்த்திங்கன்னா, அந்த உறவை காப்பாற்ற நான் எவ்வளவு முயற்சி செய்தேன் அப்படின்னு யாருக்குமே தெரியவே தெரியாதுங்க. என்னுடைய முன்னாள் மனைவியினுடைய குடும்ப மரியாதைக்காக ஒரு மனிதருடைய காலில் கூட நான் விழுந்திருக்கேன். அந்த வீட்ல நானு ஒருத்தங்களோட கால்ல விழுந்து நடந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஸோ மீண்டும் அந்த இடத்துல ஒரு டிவோர்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனா இறுதியில அதில நான் தான் வந்து காயம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப கண்ணீரோட வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமே அவருடைய குழந்தைகள் தாங்க. ஸோ என்னுடைய குழந்தைகள் குறித்து பேசும்பொழுது ரவி மோகன் முற்றிலுமாவே வந்து உடைஞ்சு போயிருக்காரு அப்படின்றது நல்லா தெரியுது. என்னுடைய பசங்கள வந்து பார்க்க முடியல, ஃபோன்ல பேச முடியல, ஸ்கூலுக்கு போய் நேர்ல பார்க்கணும்னு ட்ரை பண்ணா கூட விடமாட்டேங்கிறாங்க, தடுக்குறாங்க. என்னுடைய உலகமே என்னுடைய பசங்க தாங்க. அந்த பசங்களுக்காக நான் வருஷத்துக்கு 50,00,000 வந்து ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன். இது எல்லாம் பாசம் இல்லாமலாம் நான் செய்வேன். நான் தப்பு செய்கிறவனா இருந்தா இதெல்லாம் நான் செய்வேனா அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா 45 ஆகுது. நான் 2 குழந்தைகளுக்கு அப்பா. இந்த வயசுல ஒரு பொண்ணோட அழக பார்த்து நான் அவங்களுடைய பின்னாடி போகக்கூடிய மனுஷனா இருப்பனா? அப்படின்ற மாரி கேள்விகள எழுப்பியிருக்காரு. அப்படி நான் இருக்கக்கூடியவனா இருந்திருந்தா சினிமாவுல வேலை பார்த்த இந்த பல வருஷத்துல எனக்கு தெரியாத பொண்ணுங்களே கிடையாது. நான் பார்க்காத அழகான பொண்ணுங்களும் கிடையாது. ஆனா அப்பலாம் நான் போகாதவன், இப்போ நான் போயிருவேனா? அப்படின்ற மாரி தன் மீது வந்து குற்றச்சாட்டுகள வைக்கிறதுக்கான முழுமையான காரணம் என்ன அப்படின்றதையும், தவறுதலா வந்து குற்றச்சாட்டுகள வைக்காதீங்க அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல கண்ணீரோடையும், கோபத்தோடையும் பேட்டி கொடுத்திருந்த இவருடைய பேட்டி தாங்க சமூகத்தில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த அவர் தற்போது தன்னுடைய முழு தரப்பையும் முழுமையாக வெளிப்படுத்த சொல்ல தயாராகி இருக்கிறாரு. ஸோ இதற்கப்புறமா என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பொறுத்தது தான் பார்க்கணும். சமீபத்தில அவருடைய மாமியார் பார்த்தீங்கன்னா, சிஎம் அவர்களை சந்தித்ததுக்கான முக்கியமான காரணம் திரையுலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான். ஸோ திரைத்துறையில அவங்க வந்து ஒரு சில பொறுப்புல இருக்கிறாங்க. ஸோ திரையில இருக்கக்கூடியவர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவர்களுடைய வலி, வேதனைகள் எல்லாம் வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லி, அவங்களுக்காக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குமாறு வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுடைய குடும்ப தரப்புல இருந்து விஷயங்கள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே குஷ்பு அவர்கள் டேக் பண்ணி எமோஜி அனுப்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆர்த்தியை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெண்ணா இவ்வளவு வலிகளையும் தாங்கிக்கிட்டு குடும்பத்தை வந்து நடத்திட்டு போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதை நீ இவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் பொழுது ஆர்த்திக்கு வந்து சிங்கப்பெண் மாதிரி ஒரு பட்டம் கொடுக்கறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக வந்து அவங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சமூக வலைத்தளங்களில் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரவிமோகன் குற்றம் சாட்டக்கூடிய அந்த 3 எழுத்து நடிகையா இவங்க இருக்குவாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்து எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் ரவிமோகனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.